மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கிளியார் கர்க்வுட், நியூயார்க், USA. தலைப்பு: நத்தாருக்கு முதல் நாள் மாலை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பகலில் அதிக வேலை செய்ததினால் மாலையில் தூக்கம் வருவது போல இருந்தது. ஆனால் ஆலயத்தில் அன்று மெழுகுதிரி ஒளி ஆராதனைக்கு போவதை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருந்தேன். மாரிகால குளிரும் களைப்பும் கம்பளி போர்வையுடன் கட்டிலுக்கு போக தூண்டியது. ஆனாலும் இப்போ நடந்து போகக்கூடியதாக இருப்பதால் நேரத்தோடைய ஆலயத்திற்கு போக தீர்மானித்தேன். ஆலயத்தில் ஆராதனைக்கு பின் நடைபெறும் தேநீர் விருந்துக்கு ஆயத்தம் செய்ய உதவிய பின் குளிர் அதிகமாயிருப்பதால் அதிகம் பேர் வரமாட்டார்கள் என்று நினைத்தபடி வெறுமையாயிருந்த ஆலயத்துள் முதல் வரிசை ஆசனத்தில் அமர்ந்தேன். களைப்பாக இருந்தாலும் ஆலயத்திற்கு வந்தது திருப்தியாக இருந்தது. வாத்தியங்கள் ஒலி எழுப்ப மீட்பருக்கு துதியாக முதலாவது பாடல் ஆரம்பித்த போது மகிழ்ச்சியுடன் அனைவரும் பாடினார்கள். நான் திரும்பி பார்த்தேன். குடும்பங்கள், விருந்தினர்கள், நண்பர்கள் ஆகியோரால் ஆலயம் நிரம்பி இருந்தது. களைத்து போன எனது ஆவியும் உற்சாகம் அடைந்தது. கிறிஸ்து என்னும் குழந்தையின் மனித அறிவுக்கு எட்டாத பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். அனைவரும் துதி, கொண்டாட்டம், ஐக்கியம் ஆகியவற்றில் ஒன்றிணையும் நேரத்தில் எமது மீட்பரும் ஆண்டவருமாகியவர் எமது ஆவியையும் புதுப்பிக்கிறார். ஜெபம். தாழ்மையின் ரூபமெடுத்து எம்மை மீட்க வந்த அன்பான ஆண்டவரே, உங்கள் அன்பான பிரசன்னத்தினால் எங்களை புதுப்பியுங்கள். விசேடமாக வயதாகி களைத்து போயிருக்கும் எங்களுடன் கூட வாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் பலவீனமாயிருக்கையில் கடவுள் பலமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னமும் அன்பும் இரக்கமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.